எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலம் தான் உகந்தமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தை உளானை ஏளவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்ட எம்பெருமானது திருவடிகளை போற்றி வணங்கி எமது குருவாக விளங்குகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனர் சில சிறு குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியாக விளங்குகின்ற ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி சங்கரா கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்கள் மற்றும் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்கள் மற்றும் எமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள், இணையத்திலே எழுந்தருளிக்கின்ற அடியார் பெருமக்களாக விளங்குகின்ற மாணவர் பெருமக்கள், இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியவர் பெருமக்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி நாம கடந்த வகுப்புல சிவ யோகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கும், அந்த சிவ யோகிகளுடைய நிலை எவ்வாறு இருக்கும், அந்த சிவயோகியினுடைய மல வாசனை நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்காக 63 நாயன்மார்களுடைய புராணங்களிலிருந்து சில புராணங்களை சிந்தித்து அவர்கள் செய்த திரு தொண்டினை எல்லாம் சரியினுடைய சிறப்பை சொல்லி நிறைவாக கடந்த வகுப்பிலே நாம் கண்ணப்பர் உடைய அன்புக்கு ஒப்பின்மை உலகத்தில் எதுவும் இல்லை என்ற செய்தியினை சிந்தித்து அதனை தொடர்ந்து அந்த அன்பு நெறிவினுடைய மேலும் சில வெண்பாக்களை அருளியுள்ளார் ஆசிரியர் திருக்கடவுர் உயர்ந்த தேவநாயனர். அந்த வகையிலே திருக்கரைச்சுப்படியாரிலே 54வது வெண்பாக விளங்குகின்ற அன்பு நெறி, அதிலே 53வது வெண்பா, மன்னிக்கவும் 53வது வெண்பா அன்பு நெறி சேந்தனார் பற்றிய அந்த செய்தி. அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவில் சடை வேந்தனார்க்கு இன்னமுதம் ஆயிற்று மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல். அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிலை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு இன்னமுதமாயிற்று மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல். குறிப்பு, கருத்து: தூய அன்பினால் எத்தகைய வழிபாட்டை செய்தாலும் இறைவன் ஏற்பன் என்பதுதான் இந்த வெண்பாவினுடைய கருத்து. எந்த அன்ப எப்படிப்பட்ட தொண்டாக இருந்தாலும் அதில் அன்பு முக்கியம் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். இறைவனுக்கு சொந்தம் அருள்.
உயிருக்கு சொந்தம் அன்பு. அன்பை செலுத்தி அருளை பெற வேண்டும். இதிலே அவிழ்ந்த துணி, அவிழ்ந்த அவிழ்ந்த என்று குறிப்பிடுகிறார். பல நாள் வெளுத்து நைந்த அந்த துணியிலே நூல் கட்டுவிட்டு தன்னுடைய தன்மை இழந்த கந்தை துணியாக இருக்கும். நிறைய வெளுத்து 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 பார்த்தீங்கன்னா அதுல கண்ணா தெரியும். கட்டுவிட்டு அதனுடைய தன்மை இழந்ததாக இருக்கும் அந்த அவிழ்ந்த துணி. அவிழ்ந்த கந்த துணியில் அவர் கொண்டு வந்த அந்த களி அமுதானது குழைந்த களி. அந்த அரிசியானது குழைந்து போய் தன்னை இழந்து நிற்கக்கூடிய அரிசியாக இருக்கும். முதல்ல தண்ணியும் அந்த துணியும் கட்டுவிட்டு தன்னை இழந்த நிலையில் இருக்கும். இங்கே களியும் தன்னை இழந்த நிலையிலே இருக்கும் முற்றிலும். அவர் கொண்டு வந்த குழைந்த களி அமுதை அவிழ்ந்த மனத்தால். அவிழ்ந்த மனம் என்றால் தற்போதும் இழந்த மனம். தான் என்ற உணர்வு, யான் எனது அற்ற அந்த உணர்வு. அவிழ்ந்த துணி அதுவும் பற்று விட்டு இருக்கு. அவிழ்ந்த அதுவும் பற்று விட்டு இருக்கு. அவிழ்ந்த மனம் உயிரும் பற்று விட்டு இருக்கு என்பது போல இந்த வெண்பா அமைந்துள்ளது. அவிழ்ந்த சடைவேந்தான் ஆர்க்கு. சாமியுடைய சடையை அவிழ்ந்திருக்கு கோபத்துல. விரிந்த சடைன்னு பேரு. நம்முடைய துன்பங்களை நீர்ப்பதற்கு 9 சடை பெருமானுக்கு. அதுல விரிசடை இது. நிறைய சடை, புரிசடை, விரிசடை, பிங்ககம். அதுல தாழ் சடை நமக்கு அடியவர்களுக்காக. அம்மா அப்படி குனிஞ்சாங்கன்னா குழந்தைக்காக அந்த சடை சரியும். அதனால அது பேர் தாழ் சடை அப்படின்னு சொல்லுவாங்க. அவிழ்ந்த சடை வேந்தனார்க்கு. திரிபுரம் எரித்த விரிச்சடை கடவுளுக்கு அவர் கொண்டு வந்த களியை நிவேதியம் செய்வதாக இங்கே குறிப்பிடும். அக்களியை தில்லை நடராச பெருமானுக்கு நிவேதித்த போது அது அவனுக்கு இனிய அமுதாயிற்று. இதிலிருந்து ஒரு விடயம், அவர் செய்த தொண்டு எவ்வகை, கொண்டு வந்த பொருள் எவ்வகை, அது முக்கியமல்ல. கொண்டு வந்த பொருள் எவ்வகையாயினும் செய்த செயல் எவ்வளவு எளிமையானதாக இருந்தாலும் இறைவனிடம் பேரன்பு வேண்டும், அதுவே முக்கியம். திருவிளையாடல் புராணத்திலே வந்திக்கிழவி புட்டு வைப்பாங்க தினசரி. அன்றைய தினம் இரவன் அரசனுடைய ஆணைக்கிணங்க ஒவ்வொரு இல்லத்திலிருந்து இத்தனை தட்டு மண்ணை போட்டு கரை அடைக்கணும். ஆள் இல்ல கிழவிக்கு பாவம். சாமி அப்ப வர்றார். நான் பிழைக்கணும், அதனால உதிராத புட்டை நான் வித்துக்கிறேன், உதிர்ந்த புட்டை நீ எடுத்துக்கோ. அன்னைக்குன்னு பார்த்து புட்டு பூரா உதிருது. ஒரு விடயம் இதிலிருந்து என்ன, உதிர்ந்த புட்டு சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஒருவன் நம்மளுடைய பற்றுக்களை எல்லாம் விடுகிறானோ, யான் எனது பற்றுக்களை எல்லாம் உதிர்க்கிறானோ, அவனை சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் என்று எடுத்துக்கொள்ள. அவன் மண் சுமந்தானா சுமக்கலையா பிட்ட சாப்பிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டான்னு. ஏமாத்திட்டா இன்னைக்கு இருக்கிறவன் என்ன சொல்லுவான், சாமியே ஏமாத்திட்டாரு, நான் ஏமாத்தக்கூடாதான்னு. அதனால சாமி ஏமாத்தல. எவ்வளவு புட்டு சாப்பிட்டாரோ கூலிக்கேத்த வேலை செஞ்சார். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே
என்று மாணிக்கவாசகர் சொல்வார். ஆக இங்கே என்ன அந்த அன்பு நெறியினிலே தொடர்ச்சியாக சேந்தனாருடைய அந்த புராண செய்தி தூய அன்பினால் எத்தகைய வழிபாட்டை செய்தாலும் இறைவன் ஏற்பன் என்பதுதான் இங்க செய்தி. அப்படி ஏற்றதோடும் இல்லாம அவர் பல்லாண்டு செய்ய தேர் நகர்ந்ததாக வரலாறு. மண்ணுகதில்லை வளர்கணும் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்தினுள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடைமடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. என்ன பாடுறதுன்னு தெரியல. சாமி ஏற்றருளினார். எடுத்தவனே வந்த தில்லையிலிருந்தானே சாமி அழைத்தாரு. மண்ணுக தில்லை என்று ஆரம்பிச்சாரு. வளர்கணம் பக்தர்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய வஞ்சகரெல்லாம் போய் அகலட்டும் என்று ஆரம்பிச்சார். எடுத்த உடனேயுமே ஒரு புரட்சி. அடியாருடைய ஆவேசத்தை அங்கே எழுப்புறார். பெருமானே நீ வாழ, பெருமான் இருக்கக்கூடிய தில்லை வாழ்க, மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல என்று கோஷமிடுகிறார். அப்படியாக அன்பு வெறுக்கி அமுது ஊற அந்த பாடல் 13 திருப்பல்லாண்டுகளையும் அருளுகின்றார். ஆகவே அங்கே இந்த பாடலிலே கருப்பொருளாக தூய அன்பினால் எத்தகைய தொண்டு செய்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்வார் என்ற செய்தியை சொல்லி, அடுத்ததாக அன்பு நெறியிலே மங்கையர்க்கரசியாருடைய புராணத்தை இங்கே சுவாமிகள் அருளுகின்றார். 54 கரந்த திருமுலைக்கே துய்ய சிவஞானம் சுரந்து உண்டார் பிள்ளை எனச் சொல்ல சுரந்த தனமுடையால் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையால் அன்பு இருந்தவாறு. முன்பாடலுடைய தொடர்ச்சியாக அன்பு நெறியை பற்றி குறிப்பிடுகிறார். இப்ப சீர்காழி குளக்கரை சம்பந்த பெருமான் பிள்ளையார் 3 வயது சிவபாத இருதயர் குளத்துக்குள்ளே போய் நியமம் செய்கின்றார். மந்திரம் ஜெபிக்கின்றார். குழந்தை சிறிது நேரம் பார்த்தது, அழ ஆரம்பித்து விட்டது. அறக்கருணை. குழந்தை அழுதனையும் துடிக்கிறாங்க அம்மா. ஏன்னா ஏற்கனவே முத்தியில் இருந்தவர் தான் ஞானசம்பந்தர். அதை ஒரு பாடலிலே சொல்கின்றார். துறக்குமாறு என்று துவங்குகின்ற பாடலிலே மீண்டும் என்னை மண்ணில் பிறக்குமாறு மையல் செய்தாய். ஏன்? புத்தர்களை வெல்ல வேண்டும். சாதாரண ஆள் அனுப்புனா சரிப்பட்டு வரார். முத்தியிலிருந்து அனுப்புனார். அதே போலதான் கைலாயத்திலிருந்து சுந்தரர் வந்தாரு. கைலாயத்திலிருந்து தான் நாவுக்கரசர் சிறந்த ஆன்மாக்களை அனுப்பி வைக்கிறார். அங்கே குழந்தை அழுகுதான். அப்பா பார்த்து அழுகுதான். கண்ணுல சொட்டு நீர் அப்படி கொட்டுதான். உடம்பு பூரா வருதான். ஆனா ஒரு கணத்துல ஆஹா இல்ல, உள்ள இருக்கிற அப்பா இந்த உடம்புக்கு, ஆனா உயிருக்கு அப்பா அம்மையப்பர், தோணியப்பர் அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்த்துச்சான். தோணி சிகரத்தை பார்த்து அழுது. மெய்மேல் கண்துளி பணிப்ப வேறெங்கு பார்த்தழுவார் தம்மேலை சார்புணர்ந்தே. முன்ஜென்ம ஞாபகம் வந்துருச்சான். தம்மேலை சார்புணர்ந்தே சாரும் பிள்ளமைதானோ செம்மேனி வெண்ணீற்றர் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள. அப்படி அழுதவனே அம்மா அப்பான்னு கூப்பிட்டவனே அப்பா அம்மையப்பருக்கு துடிச்சுட்டாங்களாம். அறக்கருணை. உடனே ஓடி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்களா? தோடுடைய செவி. ஒரு
பொற்கிண்ணத்தை எடுத்துக்கிட்டாங்க. அம்மா வரும்போதே பொற்கிண்ணத்தோட வந்துட்டாங்க. கோதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் என்று மண்ணில் நல்ல வண்ணம் பாடலில பொற்கிண்ணம் எடுத்து வந்த அந்த காட்சியை 2வது பாடல்ல சொல்லுவார். பொற்கிண்ணத்தில ஞானா சக்தி கிரியா சக்தி என்ற உமையம்மை உண்ணாமுலை, யாரும் உண்ணாத முலை, உண்ண முடியாத முலை, அதிலிருந்து பாலை கறக்குறாங்களா இந்த குழந்தைக்கு. ஆரணமும் உலகேலும் இன்றொழி அனைத்திற்கும் காரணமாய் கருணை வடிவத்திருவான கருணை திருவடிவான சீரணங்கு சிவபெருமான் சென்றடைந்தருளுதலும் வாரினங்கு திருமுலைப்பால் வல்லத்து கரந்தருளி. ஞான சக்தி கிரியா சக்தி என்ற தனங்களிலிருந்தே பாலை கறக்குறாங்க. எப்படி அங்கே தில்லையிலே பார்க்கடலை கொண்டாந்து வியாக்கரபாதனுடைய புதல்வருக்கு கொடுத்தாரோ, அதுபோல இங்க அம்மா நேரடியா வந்தாங்க. சாமி தன்னுடைய பங்குக்கு என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரித்தார். அழுகை தீர்த்து பார்த்தோன்னே அப்பா ரொம்ப சந்தோஷம். அந்த பாலை குடிச்சவனுமே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தான் உணர்ந்தார் அந்நிலையில். அந்த காட்சியெல்லாம் அப்படியே அம்மா கேட்கிறாங்க. அங்க நடந்ததெல்லாம் மங்கையர்க்கரசியார் அப்படியே கேட்கிறாங்க. சம்பந்த பெருமானுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளே, அந்த அந்த காட்சிகளை, அங்க என்ன நடந்தது என்பதையெல்லாம் மங்கையர்க்கரசியார் மதுரை ஆலவாயில கேட்கிறாங்க. அந்த கேட்ட உடனே என்ன நடக்குதான், அதான் அந்த பாட்டு. அன்பாலே மங்கையர்க்கரசியாருடைய தடங்களில் இருந்து பால் சுரக்குதான். அதுதான் இங்க சொல்றாங்க. அன்பாலே மகன்மை அன்பாலே ஞானசம்பந்தரை தன் மகனாக கருதி மகன்மை அன்பாலே பால் சுரக்கின்ற அந்த காட்சி, அன்பு பெருக அருளாலே பால் சுரக்கின்றதாம். அந்த காட்சியை தான் சொல்றார். கரந்த திருமுலைக்கே துய்ய சிவஞானம் உமை அச்செய்தி கேட்ட அளவிலே, இந்த செய்திகளெல்லாம் மங்கையர்க்கரசியார் அப்படியே சொல்ல கேட்க, பிள்ளையார்பா கொண்ட மகன்மை மேற்கேன்மையார் பால் சுரக்கும் தனத்தை உடையவராயின. எல்லாருக்கும் குழந்தை பிறந்தா தானே பால் சுரக்கும். கேட்ட உடனே பால் சுரக்குதான். பால் சுரக்கும் தனத்தை உடையவராயினர் பாண்டிமா தேவியார் அந்த அன்னையின் அன்புத்தன்மை அளவிட்டு சொல்வது முடியாது. அது சாமிக்கு தான் தெரியும், அவர்களுக்கும் சாமிக்கு மட்டும்தான். அந்த அன்னையின் அன்பை யாராவது அளவிட்டு சொல்ல முடியுமா? முடியாது, எவருக்கும் முடியாது. முதலிலே சுரந்த திருமுலை என்று ஆரம்பிக்கிறார். அது உமையம்மை உண்ணாமுலை. துய்ய சிவஞானம் என்று ஆரம்பிக்கிறார். தூய சிவஞானம் என்று பொருள். மலத்தொடர்பற்ற சிவஞானம். அடுத்ததாக சுரந்த தனம் என்றார். அது மங்கையர்க்கரசியானுடைய தனத்தை குறிப்பிடுகிறார். தாழ்ந்த மனமுடையார் என்று மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு பட்டம் சூட்டுகிறார் களிற்றுப்படியாரிலே சுவாமிகள். தாழ்ந்த மனமுடையார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமட மாணி என்று சம்பந்தர் பேர் வைப்பார். இங்கே ஆசிரியர் தாழ்ந்த மனமுடையார் என்று பெயர் வைக்கிறார். மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு பேர். அப்படி என்றால் சிவனடியார்க்கும் சிவபெருமானுக்கும் எப்பொழுதும் அடிவணியும் அடிவணங்கும்
தொண்டு செய்யும் மனமுடையா. திரு ஆலவாயிலே மதுரையில பாத்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் இருக்காங்க. இந்த அன்பு தொண்டை செய்வதற்கு நிறைய அன்பர்கள் இருக்கு. நான் நிறைய பார்க்கிறேன் வாழ்க்கையில. சித்தாந்த வகுப்பு, திருமுறை வகுப்பு, பெரிய புராண வகுப்பு, இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற மதுரையில சொக்கநாதனுடைய அன்றைய தமிழ் சங்கத்தினுடைய தொடர்பு. சுவாமி சிறிது காலம் திருவிளையாடப்புற தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்த காலம் மீனாட்சி அம்மையோடு. இன்னைக்கும் அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆலவாயினுடைய சிறப்பு அப்படி. மதுராபுரி என்று அழைக்கக்கூடிய மதுரை திரு ஆலவாய். அப்பேற்பட்ட இன்னைக்கும் அந்த மதுரையில அற்புதங்கள் நின்ற சீர் நெடுமாறு குலச்சிறையார், எவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த அந்த திருத்தலம். நினைக்க நினைக்க நமக்கு அன்பு ஊறுகிறது அவருடைய தொண்டையெல்லாம் பார்க்கும். தாழ்ந்த மனமுடையார் சிவனடியார்க்கும் சிவபெருமானுக்கும் அடிமையனும் பணிவோடு கூடிய பேரன்புடைய மங்கையர்க்கரசியார். ஆகவே அவர் செய்யக்கூடிய தொண்டை இங்கே அற்புதமாக சொல்லி அன்பினுடைய சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நேரம் குறைவுனால இறைவனின் அன்பு. இப்போ அடியார் பெருமக்களுடைய அன்பை பற்றி பேசணும். இறைவனுடைய அருள் அது அன்பாக நாம் பார்க்கிறோம். அந்த திறம் எவ்வாறு இருக்கிறது இறைவனுடைய அருள் திறம் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். அன்பே என் அன்பே என் அன்பே என்று அன்பால் அமுது அழுது அரற்றி. குழந்தைய நம்ம என்ன சொல்லுவோம்? அன்பே என் அன்பே அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அரற்றி அன்பே அன்பாகி அறிவு அழியும். தற்போது அழிகிறது. அறிவு அழியும் அன்பு அன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்யும் அவை சாற்றும் பழம் அன்றே. தான் பழம்னா பயன், பலன் ஒண்ணும் கிடையாது. கங்கையில போய் காவிரியில போய் அன்பு இல்லாம போய் குளிக்கிறதுனாலயோ அர்ச்சனை பண்ணுவதனாலேயோ தியானம் பண்ணுவதனாலேயோ அன்பு இல்லாம பண்றதுனால எந்த பயனும் இல்லை என்பதை இங்க குறிப்பிடுறாரு. அன்புதான் முக்கியம். குறிப்பு. இந்த பாடலுடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பால் குளிர்ந்து அகங்குலைந்து அல்லது குளிர்ந்து நெக்கு உருகுவார்க்கே இறைவன் கிட்டுவன். அவ்வாறன்றி அன்பில்லாத வெறும் புறப்பூசைக்கு இறைவன் அகப்பட மாட்டார் என்பதுதான் இந்த பாடல். அன்பே பிரதானம். எந்த பூசைக்கு அன்பே பிரதானம் என்பதை இங்கே சொல்லி, இதையே அன்பும் சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தனரே என்று சிவபெருமானை நோக்கி அன்பே என் அன்பே என்று அன்பினால் அழுது அரற்ற அந்நிலையில் நமது சுட்டறிவு நீங்கி அன்பை பெருக பெருக அமுது ஊற ஊற ஒண்ணு நம்மளை விட்டு நீங்குமா. சுட்டறிவு தற்போதும் நீங்குமா. நமது சுட்டறிவு நீங்கி வீடு பேறு கிட்டும். அன்பு ஊற ஊற நம்மை விட்டு ஒன்று விலகுமா சுட்டறிவு. சுட்டறிவுன்னா அப்படி சுட்டி காட்டுற பொருள் எல்லாம் பொய் பொருள். அதெல்லாம் நம்மளுக்கு அது மேல இருக்கிற பற்றெல்லாம் நீங்க ஐயோ தங்கம் எல்லாம் உடம்பு எதெல்லாம் நம்ம சொல்றோம், மண்ணாசை பொண்ணாசை எல்லாம் பொய் 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 பொய். ஒரு கால எல்லைக்கு உட்பட்டது உட்பட்டது உட்பட்டது. இறைவன் மட்டுமே நிரந்தரம். அதான் சுட்டறிவு. சுட்டறியக்கூடிய பொருள் எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. அதான் சுட்டறிவு நீங்குதல். அந்நிலையில் நமது சுட்டறிவு நீங்கி வீடு வேறு கிட்டும். அன்பில்லாது
என் நதியிலும் கங்கை காவிரி என்ன வேணா போ, யமுனா சரஸ்வதி என்ன திரிவேணி சங்கமம் எங்க போய் நீராடினாலும், அன்பிலாது என் நதியிலும் தீர்த்தமாடினாலும், கரணம் ஒடுங்கி தியானம் செய்தாலும், மலர் தூவி அபிடேகம் செய்து வழிபட்டாலும் முழு பயன் இல்லை என்பதாம். இப்ப எல்லா பூசையும் எந்த பூசையிலும் அன்புதான் பிரதானம். ஒரு சிவலிங்கியை வைத்து நம்ம பூசை பண்றோம்னா அந்த சிவலிங்கத்தை குழந்தையா பாவிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்க பூசை பண்ணுவார். பூசை பண்ணும்போது பக்கத்திலே ஒரு ஹமாம் சோப்பு வச்சிருந்தார், ஒரு சின்ன சட்டை ஒண்ணு வச்சிருந்தார். ஐயா என்னையா ஹமாம் சோப்பு வச்சிருக்கீங்க? நான் என்ன சோப்பு போடுறேன்னா அந்த சாமிக்கு போடுவேன், நான் என்ன சட்டை போடுறேன்னா அவருக்கு ஒரு சட்டை தச்சு வச்சு. அன்பு எப்படிப்பட்டது என்பது முக்கியம் அல்ல, அந்த அன்புதான் முக்கியம். நீ செய்யக்கூடிய தொண்டு எப்படிப்பட்டது என்பது முக்கியம் அல்ல, அதுல எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதுதான் அங்க முக்கியம். எனக்கு ஆச்சரியமா இருந்த சிவலிங்கத்து பக்கத்துல சோப்பு போடுறாரு, அப்படியே சிவலிங்கம் அம்மாம் சோப்பு போட்டு குளிப்பாட்டுறாரு. கடைசியில பூசையெல்லாம் பண்ணிட்டு ஒரு சட்டையை மாட்டு விடுற. எனக்கு என்ன, அந்த சட்டையில கொஞ்சோண்டு விட்டு எடுத்து அந்த லிங்கத்துக்கு ஒரு சட்டை தச்சு வச்சிருக்காரு. ஆகா, இதெல்லாம் அன்பு. இந்த அன்புக்கு இனி உண்டோ? நான் ஒரு பூஜையில பார்த்தேன், ஒரு பெரியவர் பண்ணார். அது என்ன நாம் செய்யறோம் என்பது இங்க முக்கியம் இல்லை, அந்த அன்புதான் முக்கியம் என்பதை சொல்லி, எந்த தீர்த்தம் ஆடினாலும் அன்பு முக்கியம் என்பதை சொல்லி, இந்த பாடலே அன்பு ஒன்றினாலேயே அன்புருவாகிய இறைவனை அடைய முடியும் என்ற செய்தியோடு அந்த பாடலை நிறைவு செய்து 56வது பாடலிலே தன்முனைப்பு ஒளிவதே சிறந்த முத்திக்கு சிறந்தது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். தன்முனைப்பு, தற்போதும் ஒளிய வேண்டும், யான் எனது என்ற 2 பற்றும் ஒளிய வேண்டும். எல்லார் அறிவுகளின் தாற்பயம்னா உட்கருத்து. எல்லா அறிவுகளின், ஒரு எந்த நூல்களா இருக்கட்டும், யார் சொன்னதா இருக்கட்டும், எல்லா நூல்களையும் படித்த அறிவுகளாக இருக்கட்டும், அதுதான் இங்க குறிப்பிடுறார். எல்லா சமயங்கள், எல்லா மதங்கள், யார் எது சொன்னாலும், எந்த நூல்களை படித்திருந்தாலும், எல்லார் அறிவுகளின் தாற்பயம் உட்கருத்து. தாற்பயம் என் அறிவு செல்லும் இடத்தளவும் சென்று அறிந்தேன். என் அறிவு எவ்வளவு துறைக்கு செல்லுதோ அது வரைக்கும் போய் அறிந்து பார்த்துட்டேன். வல்லபடி வாதனையை மாற்றும் வகை மலவாசனையை மாற்றி இறை வாசனையாக, இறை அருளாக மாற்றுவது. இதுவே மற்றவற்றுள் ஏதமர கண்டவிதம். இந்த பாடலிலிருந்து நமக்கு என்ன ஒரு கருப்பொருளாக குறிப்பு உரைக்கின்றார் ஆசிரியர் என்றார், எல்லா சமயங்களிலும், எல்லா மதங்களிலும், எல்லா நூல்களிலும் கூறப்படும் கருத்து ஒன்றே, கூறப்படும் கருத்து ஒன்றே. எந்த சமயமா போ, எந்த மதமா போ, தன்முனைப்பு அன்றி ஞானாசிரியர் வழியில் குருநாதர், அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த மதத்துக்கு ஒரு குருநாதர் இருப்பான். தன்முனைப்பு இன்றி, யான் எனது என்ற பற்று இன்றி கிடைக்க பெற்ற அந்த ஞானாசிரியர் வழியில் நின்று அவர் சொன்ன அந்த வழியிலே சென்றால் துன்பம் மறுக்க வல்லதாகும், பிறவி துன்பம் மறுக்க வல்லதாகும். துன்பத்தை இருக்கலாம், பிறவி துன்பத்தை என்ற செய்தியை சொல்லி, அந்த குறிப்பை சொல்லி, எல்லா மதமும், எல்லா சமயங்களும், எல்லா சாத்திரங்களிலும் உள்ள கருப்பொருள் யாது என என் அறிவுக்கு எட்டியவரை ஆராய்ந்தேன் மாணவனே, என் அறிவுக்கு எட்டியவரை ஆராய்ந்தேன். அது என்னவென்றால், ஞானாசிரியரை நன்னி தன் முனைப்பு கட்டு சிவ ஞானத்துடன் ஒன்றுவதே துன்பம் மறுக்கும் என்பதை
குற்றமறக் கண்டே. இதைத்தான் எனக்கு என் குருநாதரும் சொன்னார். இவர் குருநாதர் வழியில் நின்ற அந்த நிலையை இங்கே குறிப்பிடுகிறார். ஆளுடைய தேவநாயனார் இவருடைய குருநாதர். அவருடைய குருநாதர் திருவியலூர் உயவந்த தேவர். தன்னுடைய குருநாதராகிய ஆளுடைய தேவநாயனாரை இங்கே நினைவில் கொண்டு, என் குருநாதர் எனக்கு இட்ட வழியிலே நான் சென்று இதை குறைக்கின்றேன் மாணவனே என்பது போல இங்கே குறிப்பிட்டு, வாதனையை மாற்றும் வகை கருவிகரணங்களில் ஏற்பட்ட அந்த இன்ப உணர்வை பழகிய பழக்கத்தை மாற்றி என்று பொருள். தாற்பயம்னா உட்கருத்து, வல்லபடி அவற்றில் கூறியுள்ளபடி என்று சொல்லி இந்த பாடலிலே முக்கிய கருத்து. எல்லா சாத்திரங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒரே ஒன்றுதான் சொல்றாங்க. எல்லா சமயங்களிலும் ஞான ஆசிரியன் வழியில் நின்று தற்போதத்தை நீ இழந்து ஞான ஆசிரியர் வந்து என்றால் சிவப்பெரும்பு துன்பத்தை அறுத்து நீ சிவப்பெரும்பூரிலே அடியலாம் என்ற அற்புதமான செய்தியைத்தான் இங்கே சொல்கிறார். அதை நிறைவாக சொல்லி இந்த 56வது பாடலை நிறைவு செய்து இப்பொழுது 57வது பாடல் ஞானத்தின் எல்லை. ஞானத்தினுடைய முடிவு எவ்வாறு இருக்கிறது? ஞானத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குமா? உண்மையிலே ஞானத்துக்கு எல்லை இல்லை. ஆழ்ந்து இருக்கும், அகன்று இருக்கும், நுணுக்கமாய் இருக்கும். இதுதான் ஞானம். ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே ஞானமே நேயம் என்று சிவபெருமானை சொல்லுவோம். ஞானத்துக்கு எல்லை இருக்கானா? இல்லை. இறைவனுக்கு எல்லை இருக்கா? இல்லை. சிவபெருமான் வேற, ஞானம் வேற இல்லை. ஞானமே நேயம். நேயம்னா சிவபெருமான். இருந்தாலும் இங்கே ஞானத்தினுடைய எல்லை என்று இதற்கு ஒரு தலைப்பு. அப்ப எல்லை இருக்குதா என்ற ஒரு கேள்வி. நிச்சயமாக இல்லை. இல்லை. இருந்தாலும் அதுக்கு ஏன் அப்படி பெயர் வைத்தோம் என்று பார்ப்போம். வித்தும் அதன் அங்குரமும் போன்றிருக்கும் மெய்ஞானம். வித்தும் அதன் அங்குரமும் மெய் உணரில் வித்து அதனில் காணாமையால் அதனை கைவிடும் கண்டவர்கள் பேணாமையால் அச்சார் வேறு. காணாமையால் அதனை கைவிடுவர் கண்டவர்கள் பேணாமையால் அச்சார் வேறு. குறிப்பு: ஒரு விதை இருக்கான். அந்த விதையிலிருந்து முளை ஒண்ணு வருமா. முளை வந்த உடனே விதை தெரியாதான். விதை இருக்கும்போது முளை தெரியாதான். ஆனா அந்த முளை வந்ததுக்கு அப்புறம் விதையை தேடக்கூடாதான். அந்த முளையை பற்றி கொண்டு நீ அந்த முளையை வைத்து கொண்டு நீ தண்ணீர் ஊற்றி அப்படியே வளர்த்து வளர்த்து வந்தேன்னா ஒரு நாள் நீ விட்ட அந்த விதை உனக்கு கிடைக்கும். மீண்டும் கிடைக்கும். நீ தேடிய அந்த பொருள் உனக்கு கிடைக்கும். அந்த முளையை விட்டு விட்டு ஐயோ விதையை காணும் விதையை காணும்னா ஒன்னும் கிட்டாது. இதுதான் என்னுடைய கருப்பொருள். முளையை கண்டபோது வித்தினை, முளையை கண்டபோது வித்தினையும், வித்தினை கண்டபோது முளையும் தேடி திரியாமல் பெற்றதை பேணி பயனை பெறுதல் வேண்டும். பெற்ற அருளை, இங்கே முளை என்பது அருள், விதை என்பது சிவம். அருளை பயன்படுத்தி சிவத்தை அடைய வேண்டும். அருள் சூரிய ஒளியாலே சூரியனை அடைய வேண்டும் என்பது இங்கே கருத்து. அதுபோல இறைவனும் திருவருளும் ஒன்று மறைந்திருக்க ஒன்று வெளிப்படும். வா ஒன்று மறைந்திருக்க ஒன்று வெளிப்படும். ரெண்டு சீக்கு இடையில வா மறைந்திருக்கும். ரெண்டு வாக்கு இடையில சி மறைஞ்சிருக்கும். இதான் முதல்ல வித்து. உடையால் உந்தன் நடுவிருக்கும், உடையால் நடுவில் நீ இருத்தி. அடுத்த சிவய சிவ.
அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானார். நீங்க சொல்றாரு. வித்து என்பது இங்கே விதையை குறிக்கிறது, அது சிவத்தை குறிக்கிறது. அங்குரம் என்பது இங்கே முளையை குறிக்கிறது, திருவருளை குறிக்கிறது. விதைக்குள்ளே முதலாகிய வித்து, விதைக்குள்ளே முதல் மறைந்துள்ளது போல இறைக்குள்ளே திருவருள் மறைந்திருக்கும். விதைக்குள்ளே முளை மறைந்திருக்கு, தெரியாது நமக்கு. விதைக்குள்ள முளை எங்க இருக்குன்னு தேட முடியாது, மறைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், தண்ணி ஊத்தி மண்ணுல வச்சு தண்ணி ஊத்துனீங்கன்னா அது பக்குவப்பட்டு முளை வெளிப்படும். விதைக்குள்ளே முளை மறைந்துள்ளது போல இறைக்குள்ளே திருவருள் மறைந்திருக்கும். 2 சீக்கு இடையில வா மறைஞ்சிருக்கும். திருவருள் வெளிப்பட்டு தோன்றும் போது வா ஒரு நாள் வெளிப்பட்டு தோன்றும். முளையிடத்து விதை காணப்படாததை போல் இருக்கும். முளை வந்திருக்கும், விதையை காணுமே, விதையை காணுமே. முளையிடத்து விதை காணப்படாதது போல் உள்ள இறை மறைந்திருக்கும். அதுபோல் சிலர் இதனை அறியாது சிவத்தின் அருளை பெற்றும் சிவத்தை காணாது கைவிடுவர். அருளை பெற்றும் அந்த அருளின் வழியாக சிவத்தை அடைய வேண்டும் என்று தெரியாது சிவத்தை தேடியே சிவத்தை அடையாமல் போவர். சிவத்தை காணாது கைவிடுவர். அதனால் முத்தியை இழக்கின்ற சிலர் இவ்வளோ முக்கா கிணறு தாண்டி 90% கொஞ்சோண்டு தெரியாதனால விடயம் தெரியாம கீழே விழுந்துருவோம். அதனாலதான் நம்ம சொல்றோம், கடைசி வரைக்கும் குருநாதரை விடாத, அவர் வழியிலேயே போ. கிணத்தை தாண்ட வச்சிருவார், கரையை தாண்ட வச்சிருவார். மேலும் கண்ட முளையை வளர்த்து, ஒரு முளை கிடைச்சிருச்சா அதை வளர்ப்போம், தண்ணியை ஊற்றுவோம். பயனாகிய விதையை பெறுவதை நிறைவா ஏதோ சில வருடங்கள் கழிச்சு நிச்சயமாக அந்த விதை மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்ற பலனை இழப்ப. இந்த விஷயம் தெரியலன்னா அந்த பலனை இழந்து விடுவார். விஷயம் தெரிஞ்சவன் தண்ணி ஊத்தி வளர்த்து மீண்டும் அந்த விதையை எடுத்துருவான், சிவத்தை எடுத்துருவான், கொண்டு வந்துருவான். அதுபோல சிவப்பேச்சினை பெறாமல் போவதும் உண்டு. உதாரணம், வயலிலே விதைக்கப்பட்ட நெல் முளை தோன்றிய நிலையில் அம்முளையை பேணி வளர்ப்பவர்களே உழவின் பயனை பெறுவர். நெல்லை போடுவான், அது முளை வளரும், அதை வளர்ப்பவர்கள் தான் நெல் கதிர்கின்ற பயனை பெறுவர். அவ்வாறன்றி முளைக்கு காரணமான விதையை தேடி காண புகுந்து முளையை பேணாது கைவிடுபவர் பித்தர்களே. முளையை பேணாது கைவிட்டவர் பித்தர்களே. அவர்கள் நெல் விளைவாகிய பயன் பெற மாட்டார்கள். அதுபோல தமக்கு விளைந்த சிவஞானம் ஆகிய முளையை பேணி இறைவனை அடைய வேண்டும். ஆக குருநாதரிடமிருந்து நாம் பெற்ற சிவஞானம் என்ற திருவருள் ஞானத்தை, பதிஞானத்தை பேணி பாதுகாத்து அது வழியே சென்று இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பொருள். ஆகவே தமக்கு உள்ளூர விளைந்த, குருநாதனுடைய அருளால் விளைந்த அந்த திருவருள் என்ற முளையை வளர்த்து பேணி காத்து இறைவனை அடைய வேண்டும் என்ற செய்தியோடு அந்த பாடலை நிறைவு செய்து 58வது வெண்பாவாக சிவானுபவம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும் அந்த சிவானுபவம்? சிவானுபவம் முத்தி நிலை, இறைவனோடு கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று ஒன்று சொல்லுவோம்.
அது எப்படிப்பட்டது என்று யாராலும் சொல்ல முடியாது. பன்னிலோசை பலத்தினுள் இன்சுவை பெண்ணோடு ஆண் என்று பேசற்கரியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கட்சியே கம்பனே. எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? பெண்ணோடு ஆண் என்று பேசற்கரியவன் வண்ணமில்லி வடிவு வேறாய். சிவானுபவம் எப்படிப்பட்டது என்பதை இங்கே சொல்லுகின்றார். நீ ஒன்று என்று சொன்றால் அது ஒன்று அன்று, இரண்டு என்று சொன்னால் அது இரண்டும் அன்று, உள்ளது என்று சொன்னால் உள்ளதும் அன்று, இல்லது என்று சொன்னால் இல்லதும் அன்று, நன்று என்று சொன்னால் நன்று அன்று, தீது அன்று, எல்லாத்துக்கும் மாறி. எப்படி? ஒன்று அன்று, இரண்டு அன்று, உலது அன்று, இலது அன்று, நன்று அன்று, தீது அன்று, நான் அன்று, நின்ற நிலை அன்று, நீ அன்று, நின் அறிவும் அன்று, தலை அன்று, அடி அன்றுதான். இத்தனையும் இல்லை. இப்ப எப்படித்தாண்டா சொல்றது? அதான் இங்க பாட்டு. சிவானுபவம் எப்படிப்பட்டது? குறிப்பு: சிவானுபவம் என்று சொல்லக்கூடிய சிவபோகம் இன்னதன்மையது என்று முறையால் உணர்த்த முடியாது. உணர்த்த ஒண்ணா தன்மை என்கிறது இந்த பாடல். சிவானுபவம் எப்படி? நான் ஒரு வாத்தியார்கிட்ட, எங்க வாத்தியார் இருந்தார், அவர் பள்ளிக்கூடத்துல சொன்னாரு, ஏரோப்ளான் இப்படிப்பட்டது. நானும் இந்த கதையை கேட்டு 3 மாணவர்கள் ஒன்னா ஒரே நேரத்துல, அவர்கிட்ட படிச்ச 3 மாணவர்கள் விமானத்துல முதல் தடவையே ஏறும். வாத்தியார் சொன்னாரு, அந்த விமானத்துல நம்ம ஏறுறோமே அப்படின்னு 3 பேரும் போறோம். எனக்கு என்ன தோணுது, ஆஹா வாத்தியார் சொன்னபடியே இருக்கா. இன்னொருத்தன் சொன்னான், ஐயோ வாத்தியார் ரொம்ப கம்மியா சொல்லிட்டாரு, இது அதை விட சூப்பரா. இன்னொருத்தன் சொன்னான், ஐயோ ரொம்ப வாத்தியார் அதிகமா பில்டப் பண்ணிட்டாரு, ரொம்ப சுமாரா இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருடைய நிலையும் ஒவ்வொரு நிலையும் வேறுபடுகிறது. அதுபோல் சிவ போகம் என்பது அவரவர் நிலைக்கு உட்பட்டது. சிவனுக்கும் அவனுக்கும் இன்னதன்மை எதென்று யாராலும் உரைக்க முடியாது. இன்னதன்மை எது என உரையால் உணர்த்த ஒன்னா தன்மை உடையது சிவானுபவம். அதுக்கு இத்தனை உதாரணங்களை இங்க குறிப்பிடுறார். குருநாதர் உணர்த்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றிய நிலை ஒன்று அன்று. குருநாதர் ஆன்மாவுக்கு உணர்த்த சிவத்தோடு ஒன்றிய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத இத்தனை இல்லை என்றார். ஒன்று அன்று பெறுவானும், உயிர் பெறுவான், வழங்குவானும் யாரு? சிவபெருமான். ஒருத்தன் கொடுக்கிறான்ல, ஒருத்தன் வாங்குறான், 2 பேர் இருக்காங்க. ஆகவே கொடுக்கிறவன் ஒருத்தர் இருக்கான், வாங்குறவன் ஒருத்தர் இருக்கான். அதனால இரு நுகர்ச்சி, இந்த நுகர்ச்சியானது ஒன்று அன்று. கொடுக்கிறவன் ஒருத்தர், வாங்குற ஒருத்தர், 2 பேர் இருக்கான். அப்ப சிவானுபவம் முத்தி நிலையில எப்படி இருக்கும்னா, இரண்டுன்னு சொல்ல முடியாது, ஒன்று என்று சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேர் இருக்கான், ஒருத்தன் கொடுக்கிறான், ஒருத்தன் வாங்குறான். சிவானுபவம் ஒன்றுன்னு சொல்றதுக்கு இல்லை, முத்தி நிலையில ஒன்றுன்னு சொல்வதற்கு இல்லை. உயிர் வாங்குது, இறைவன் கொடுக்கிறான், 2 பேர் இருக்காங்க. இரண்டு அன்று. அப்ப 2ஆ அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன் அது இல்லை? முத்தி நிலையில் சிவத்தை விட்டு பிரியாது நிற்பதா. நானும் சிவமும் 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம், பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பு. இதான் அத்வைதம். பழமும் சுவையும் பிரிக்க முடியுமான? பிரிக்க முடியாது. மிளகாயும் காரத்தையும் பிரிக்க முடியுமான? பிரிக்க முடியாது. அதுபோல முத்தி நிலையில் சிவத்தையும் உயிரையும் பிரிக்க முடியுமான? பிரிக்க முடியாது. அதனால அதுக்கு பேர் 2 அல்ல 1. அப்ப 2ஆன்னா அதுவும் இல்லை. உளதன்று, உள்ள பொருள் அன்று. அது என்னடா அது?
சாமி எல்லா இடத்துலயும் தானே உள்ள பொருள், உயிரும் உள்ள பொருளாச்சே. உள்ளதன்று முத்தி நிலையில் சிவமும் ஆன்பாவும் வேறு என்று தோன்றாத நிலை, ஆன்மாவும் சிவமும் தனித்தனியாக உள்ளது அன்று என்ற நிலை. தனித்தனியாக உள்ளது அப்படின்னு சொல்ல முடியாத நிலை, அதான் உளது அன்று என்று இங்கே குறிப்பிடுகிறார். இல்லதும் அன்று, அது எப்படியா இல்லதும் அன்று? அந்நிலையில் ஆன்மா இன்ப நுகர்ச்சி அடைந்திருப்பதால் இல்லதும் அன்று. ஏன்னா ஒரு இன்ப நிகழ்ச்சியை நுகர்கின்ற ஒரு பொருள் இருப்பதால் இல்லை என்றும் ஆகிவிடவில்லை, உண்டு பொருளாக இருக்கிறது, உள்ள பொருளாகவும் இருக்கிறது. ஆகவே உள்ளானே அல்லானே மாதிரி இல்லதும் அன்று. ஏன்னா இன்ப நுகர்ச்சியை ஒரு நுகர்கின்ற ஒரு பொருள் இருப்பதனால இல்லதும் அன்று. நன்றன்று தீதன்று. உலகில் உயிர் அறிவு இது நன்று இது தீது என பகுத்தறியும். இது நல்ல செயல், இது கெட்ட செயல் என்று நாம் பகுத்தறிவோம். பேரின்ப நிலையிலே இறைவனோடு நாம் பேரின்ப நிலையில இருக்கும்போது உயிருக்கு அப்பாற்பட்டு, உயிர் அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்பதால் அது நன்று அது தீது என்று சொல்லுகின்ற நிலையை கடந்து நிற்கிறது என்பதை இங்க சொல்லி, அது நன்று அன்று அது தீது அன்று. உலகில நாம இது நல்லது கெட்டதுன்னு சொல்லுவோம். ஆனா பேரின்பத்தோடு கலந்த நிலையில நம்முடைய அறிவெல்லாம் கடந்து இழந்து பெருமானிடத்திலே பேரின்பத்திலே மூழ்கி இருக்கும் போது நன்மையா தீமையா என்று ஆராய்கின்ற அறிவெல்லாம் கடந்து போயிருப்போம். அதனால இது நன்று அன்று இது தீது அன்று என்று சொல்லி, நான் அன்று நீ அன்று. முத்தி நிலையில ஆன்மா உயிரு முத்தியிலே சுட்டி அறியப்படுவதன்று. முத்தி சுட்டி அறியப்படுவதன்று. ஆதலால் நான் நீ என பிரித்து உணர்வது அன்று. நீ நான் என்று பிரித்து உணர முடியாத முத்தியில் நீயும் நானும் ஏகபோகம். நின் அறிவும் அன்று. தற்போதம் கெட்டதால் உயிர் அறிவும் அன்று. அட நீ அறிவு அப்படின்னு சொல்ல முடியாது முத்தியில. எனக்கு தான் யான் எனது என்ற தற்போதம் கெட்டுச்சுனால நான் அறிவு ஆகிய நானும் அன்று. முத்தியில இவ்வளவு நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அன்று 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 என்று சொல்கிறார். அப்ப நிறைவா என்ன சொல்ல வர்றார்? இன்னொன்னு சொல்றார், தலை என்று அடி என்று. ஆன்மாவின் அனுபவ நிலை ஆதி அந்தம் எனும் இரண்டையும் கடந்ததனால் தலை முதலும் அடியும் முடிவும் அன்று. ஆதி அந்தம் என்னும் இரண்டையும் கடந்ததனால் ஆன்மாவின் அனுபவ நிலை இதுதான் தொடக்கம் இதுதான் முடிவுன்னு கடந்துருச்சா. அப்படி பேரின்பத்துல கலந்திருக்கா. அதனால தலை அடி என்று குறிப்பிடுகிறார். ஆதியும் அந்தமும் எனும் இரண்டையும் கடந்து தலையன்று அடி என்று. இது பேரானந்தத்தின் துவக்கமும் இல்லை, இது பேரானந்தத்தில் முடிவும் இல்லை என்ற நிலை சொல்லி, மனம் மொழி மெய்களுக்கு எட்டாத நிலையே சிவனோடு ஒன்றிய நிலை. இன்னதன்மை என்று கூற ஒண்ணாத முத்தி நிலை என்பதா இந்த பாடலினுடைய கருப்பொருளாக. முத்தி இப்படிப்பட்டது என்று யாராலும் சொல்ல முடியாது. மனம் மொழி மெய் இவைகளுக்கு எட்டாத நிலையே சிவனோடு ஒன்றிய முத்தி நிலை. இன்னதன்மை என்று கூற முடியாத ஒரு நிலை என்பதை இங்கே குறிப்பிட்டு, அடுத்ததாக 59வது பாடல் வெண்பா. ஆணவம் அறுப்பது எப்படி? அதான பெரிய வேலை நமக்கு. ஆணவத்தை எப்படி அறுக்கிறது? அதான் இங்க சொல்றார். செய்யா செயலை
அவன் செயலா கண்டு அதனை செய்யா செயலில் செலுத்தினால் எய்யாதே மாணவ அப்பொழுதே வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவம் அற்றாலரி. வாஞ்சை கொடினா ஆசை. நமக்கு எப்படி ஆசை வளர்ந்துகிட்டே இருக்குது, அந்த கொடி அரும் என்று குறிப்பிடுகிறார். தன்முனைப்பு இன்றி, இந்த பாடலுடைய கருப்பொருள் குறிப்பு என்னவென்றால், ஒரு ஆன்மா தன்முனைப்பு இன்றி அது செய்யும் செயல் இறையருளே என்று கொண்டால், இறையருளே என்று கொண்டால் ஆன்மா சிவா அனுபவம் பெறும். ஆன்மா சிவா அனுபவம் பெறும். அதனாலதான் அடியவர் பெருமக்கள்லாம் சொல்றாங்க, எதுக்கெடுத்தாலும் என்னை ஒருவன் புகழ்ந்தால் திருவருள் திருவருள், என்னை ஒருவன் இகழ்ந்தால் திருவருள் திருவருள், இப்படி செய்தால்தான் நடக்கும் திருவருள் திருவருள் என்று திருவருளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நடப்பதெல்லாம் அருளாலே. நம்மால் செய்வது இங்கு ஒன்றுமில்லை, நம்மால் ஆவதும் இங்கு ஒன்றுமில்லை. எல்லாம் திருவருள் குருவருளாலே நடக்கிறது. அதான் நம்ம எப்படி என்ன சொன்னாலும் பெருவாழ்வு பெற்றேன் பெருவாழ்வு பெற்றேன், எதை யாரு புகழ்ந்தாலும் பெருவாழ்வு பெற்றேன், யாருக்கு தொண்டு செய்தாலும் பெருவாழ்வு பெற்றேன். செய்யா செயல், யாராலும் செய்ய முடியாத செயல் சிவபெருமான் மட்டும்தான் செய்ய முடியும். ஐந்தொழில் உள்ளிட்ட பல செயல்கள், ஐந்தொழில் உள்ளிட்ட பல செயல்களை இங்கே குறிப்பிடுகிறார். நம்மளால் செய்ய முடியாது. சிவனுடைய அருளை முழுதாய் பெற்றால் கூட உன்னால செய்ய முடியாது. வாஞ்சை என்றால் இங்கே ஆசை, அற்றால் என்றால் அருள். யாராலும் செய்ய ஒன்ன ஐந்தொழில் உள்ளிட்ட செயல்களை இறைவன் உயிரை போன்று கருவிகரணத்தால் செய்வதில்லை. நம்மளால கை இல்லாம கால் இல்லாம வாய் இல்லாம பேச முடியாது, செய்ய முடியாது. நினைவாலேயே செய்கின்றான். நினைச்ச மாத்திரத்துல, சங்கற்ப மாத்திரம் நினைச்ச மாத்திரத்துல செய்வான். உயிர்களுக்கு உடம்ப கொடுக்கணுமா, நினைச்சா போதும் உடம்பு கொடுத்துருவான். நம்மளா இருந்து ஒன்னொன்னு எடுத்து செய்யணும், கருவிகரங்களை வச்சு செய்யணும். அவன் நினைச்ச மாத்திரத்துல சங்கற்ப மாத்திரம். ஆன்மா தன் செயலை முதல்வதனது நினைவாகிய திருவருளில் அடங்கி செலுத்தினா, எந்த செயல் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது நமக்கு தெரியாது, நல்லதோ கெட்டதோ, எந்த வேலைக்கு போறோம், எந்த வேலை செய்யறோம், பரிச்சை திருத்துறோம், என்ன வேலை வேணாலும் செய், எல்லாம் இறைவன் அருள் இறைவன் அருள் என்று அந்த வேலையை நீ செய்தால், ஆன்மா தன் செயலை முதல்வனது நினைவாகிய திருவருளில் அடக்கி செலுத்தினா, நீ எப்பயுமே சைவ சித்தாந்தத்தை நம்ம வாழ்க்கையிலே அப்ளை பண்ணி பார்க்கும். அப்பொழுதே ஆசையை தூண்டும் ஆணவம் நின்னை வருந்தாது தேய்ந்தொழியும். உன்னை வருந்தாது தேய்ந்தொழியும். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் சிவன் செயல். பசுகரணங்களை எல்லாம் பதிகரணங்களாக மாற்று என்பதுதான் இங்கே. நான் செய்தேன் நீ செய்தா என்பதை கடந்து அவன் செய்தான், அவன் செய்கின்றான், அவன் செய்வான் என்ற நிலையை நீ பெற வேண்டும். அப்பொழுதே ஆசையை தூண்டும் ஆணவம் நின்னை வருத்தாது தேய்ந்தொழியும். இதான் ஆணவத்தை அறுக்கக்கூடிய வழி. எல்லா கேட்டிற்கும் காரணமான அம்மலம் தேயும் மாணவனே என்று சொல்லி, பாச பிணைப்பால் வரும் துன்பமின்றி சிவா அனுபவத்தை அறிந்து நுகர்வாயாக மாணவனே என்று சொல்லி நிறைவு செய்கிறார். ஆக இந்த பாடலுடைய கருப்பொருள், தன்முனைப்பு இருக்கக்கூடாது, செய்யும் செயல் இறை அருளே என்று இறைவன் செயலாக கருதி செய்தால் சிவா அனுபவத்தை முழுமையாக பெறலாம் என்ற அற்புதமான செய்தியோடு, அருள் வழியில் நிற்போர்க்கு நியமம் இல்லை 60வது பாடலோடு இன்று நாம் நிறைவு செய்வோம்.
நாமெல்லாம் அருள் வழியில தான் நிக்கிறோம். அந்த அருள் வழியில் நிற்போருக்கு நியமம் இல்லை. அருளே எல்லாம், அருளே என்னை வாழ்விப்பது, அருளே எல்லா உலகமும் ஆள்விப்பது, ஈசன் அருளே பிறப்பறுப்பதான என்று காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க. எல்லா உலகமும் ஆள்விப்பது அருளே, உலகெல்லாம் ஆள்விப்பது அருளே, ஈசன் அருளே என் பிறப்பறுப்பது என்று இங்கே காரைக்கால் அம்மையார் குறிப்பார். அருள் வழியில் நிற்போர்க்கு நியமம் இல்லை. ஈசன் அருளாலே எவையும் காணும் அருள் பெற்றேன் என்று சொல்வார். எவையும் எல்லா உலகம் அருளே ஆள்விப்பது, ஈசன் அருளே பிறப்பறுப்பது, அருளே அருளாலே எல்லாவற்றையும் காணும் இயல்புடையேன் என்று அற்புதமான அந்த பாடல். எல்லாத்துக்கும் காரணம் அருள் தான் என்று காரைக்கால் அம்மையார் சொல்லி, ஏதேனும் காலமுமாம், ஏதேனும் தேசமுமாம், ஏதேனும் திக்கு ஆசனமுமாம், ஏதேனும் செய்தால் ஒருவலுமாம், செய்யா செயல் அதனை செய்யாமை செய்யும் பொழுது. குறிப்பு: தன்பணி நீத்து தற்போதம் இழந்து, தன்னை இழந்து தன்பணி நீத்து முன் கூறியபடி அருள் வழியில் அடங்கி ஒழுகுவராயும் செய்யும் பூசனைக்கு நூல்களில் கூறப்படும் எந்த நியமமும் வேண்டா என்று அறிவுறுத்துகின்றது. இப்படியெல்லாம் ஆகமம் பூஜை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நீரெடுத்து வர வேண்டும், இப்படியெல்லாம் பூ தொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் காலையில் போற்றி செய்ய வேண்டும் என்ற ஆகம நியமங்கள் அருள் வழியில் நின்றார்க்கு இல்லை என்பதுதான் இந்த பொருள். தன்பணி நீத்து ஏகனாகி இறைபடி நிற்க, அதான் 10ஆம் சூத்திரம். ஏகனாகி இறைபணி நிற்பதால் தன்பணி நீத்து. தன்பணி நீத்து முன்கூறியபடி அருள் வழியில் அடங்கி ஒழுகுவார் செய்யும் பூசணிக்கு சாத்திர நூல்களிலே கூறப்படும் எந்த நியமமும் வேண்டாம் என்று அறிவுறுத்துகின்றது. நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்து உணர்வார்க்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரரே. 11ஆம் திருமுறையில சொல்லுவார், மற்றும் பல பிதற்ற வேண்டா மடநெஞ்சே கற்றை சடையனில் காலத்தி நித்திக்கன் ஆறாமுதின் திருநாமம் அஞ்செழுத்தை சோறாமல் எப்பொழுதும் சொல். இப்படி ஆகமோ, இப்படி இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், உனக்கு புரியல என்ன விட்டுடு, அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டு போதும். கற்றை சடை அண்ணனுடைய அந்த அஞ்செழுத்து சொல்லிக்கிட்டு போதும் அப்படின்னு. அது போல இங்கே ஒருவராலும் செய்யப்படாது முதல்வன் திருவருளில் அடங்கி தன்பணி நீத்து அருள்வழியில் நிற்க எந்த காலமும் நியமங்கள் சொல்றது. எந்த காலமும் காலையில எழுந்தவுடன், காலை பொழுது புலர்ந்த பொழுது, மாலையில் அந்தி நேரம் இன்னும் பூஜை செய்யணும், இப்படியெல்லாம் சொல்லுமா ஆகமங்கள். அதுதான் சொல்றார், எந்த காலமும் ஆகமம் சொல்லும் எந்த காலமும் வழிபாட்டுக்குரிய காலமே. அப்படி அந்த காலத்தை ஒதுக்கி எல்லா காலமும் யார் அருள் வழியில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா காலமும் காலமே. எந்த நேரத்துல வேணாலும் பூஜை பண்ணலாம், எந்த இடமும் எந்த இடத்திலும் நீ பூஜை பண்ணலாமா. ஆகமும் இந்த இடத்துல உட்காரு, இப்படி ஆசனம் பண்ணிக்கோ, இப்படி உட்காந்துக்கோ, இப்படி 6 ஆதாரங்களை பிடிச்சு வை அப்படின்லாம் சொல்லுமா. அருள் வழியில் நிற்பார்க்கு எந்த இடமும், எல்லா இடமுமே சிவபூசை செய்வதற்கு உகந்த இடம். எந்த திசையும் கிழக்க பார்த்து கொடுன்னுவாங்க. எல்லாம் நிறைய கிழக்க செய்ய, கிழக்க அதான் நிறைய உதிக்கும், நிறைய வளர்ச்சி அடையும். கிழக்க பார்த்து செஞ்சா சூரியன் உதிக்கிற மாதிரி. இப்படி அருள் வழி நிற்போருக்கு எந்த திசையும் பூசைக்குரிய திசையே. எந்த பொருளும் இந்த பழத்தை கொடு, கொட்டை உள்ள பழத்தை கொடு, குழந்தை பிறக்கணுமா அதை கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா, பிரசாதம் கொடு, அதை கொடு, இது கொடுன்னு நம்ம சொல்லுவோம்.
எந்த பொருளும் பூசிப்பதற்கு உரிய ஆசனமே. எல்லா பொருளும் பூசிப்பதற்குரிய ஆசனம். நன்று தீது ஆகிய வினை, நாம் செய்த பாவ புண்ணிய வினைகள், நியமங்கள், அதற்கேற்ற நியமங்கள், வினை தொடர்பில் அடங்காது நீங்கி நிற்கும். நாம செய்யற நல்ல காரியமா இருக்கட்டும், கெட்ட காரியமா இருக்கட்டும், நமக்கு தெரியாது கெட்ட காரியமா நல்ல காரியம்லாம் அருள்வெளியில் நிக்கிறோம். அதெல்லாம் விசாரசாமர் அப்பா கால தாதையார் கால வீச்சினோன்னையும் அது கெட்ட செயலாக இருந்தாலும் கூட சிவ செயலாக மாறுகிறது. தாதைதனை தாள் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவுருளால் தேவத்துள பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். ஆக ஆகமங்கள் சொல்லுகின்ற எந்த காலமும், ஆகமம் சொல்லுகின்ற எந்த இடமும், ஆகமம் சொல்கின்ற எந்த திசையும், ஆகமம் சொல்கின்ற எந்த பொருளும், ஆகமம் இது நன்று இது தீது என்று சொல்கின்ற நியமங்கள் அத்தனையும் தவிர்த்து ஒரு சிவனடியாருக்கு, அருள்வழியில் நிற்கின்ற சிவனடியார் சிவயோகிகளுக்கு அனைத்துமே வழிபாட்டுக்குரிய காலம், அனைத்துமே வழிபாட்டுக்குரிய இடம், அனைத்துமே வழிபாட்டுக்குரிய திசை, அனைத்துமே வழிபாட்டுக்குரிய ஆசனம், வினை தொடர்பு நீங்கி இருப்பர் என்றதை சொல்லி, சீவன் முத்தருக்கு தூங்குகின்றவன் கையில் இருக்கும் கைப்பொருள் நழுவுவது போல, ஒரு குழந்தை கையில பொம்மை வச்சிருக்கு, தூங்குச்சுன்னா பொம்மையை கீழே விட்டுடும். அதுபோல சிவ சிந்தனை என்ற தூக்கத்தில், அருள் வழி என்ற தூக்கத்தில் நிற்கும் சிவயோகிகளுக்கு அவர்கள் நியமங்களை அப்படியே பொம்மையாக, அந்த ஆகமங்கள் என்ற நியமங்களை அப்படியே அந்த விட்டு விடுவர். தாமாக நியமித்துக் கொள்வதும் அல்ல, அல்லது ஏற்கனவே வைத்திருப்பதை கைவிடுவதும் இல்லை. ஆகவே அவர்கள் நியமங்களை கைவிடுவதும் இல்லை, தாமாக நியமித்துக் கொள்வதும் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எப்படி தன்னை இழந்த நிலையில் அந்த பொம்மையை விடுகிறார்களோ அதை போல தம்மை இழந்த நிலையில் அந்த நியமங்கள் அவர்களுக்கு அவசியம் இல்லை என்றுதான் பொருளே தவிர அதை விட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தன்னை இழந்த நிலையில் அவர்கள் செய்யவில்லை. அதனால என்னடா இப்ப பூஜை பண்ற, காலையில அவர் ஒரு சிவனடியாரா இருப்பார், அவர் திடீர்னு அன்னைக்கு ஏதோ ஒரு பணியில போயிருப்பார், எந்த நேரத்திலேயான உட்கார்ந்து பண்ணுவாரு, நீ காலையில எந்திரிச்சு தானே பண்ணணும்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அருள் வழியில் என்று அவனுக்கு எந்த நேரமும் அந்த எந்த திசையும் எந்த இதுவும் உரிய பூசிப்பதற்குரியதே என்று சொல்லி, ஆகவே தூங்குகின்றவன் கையில் இருக்கக்கூடிய கைப்பொருள் நழுவது போல ஆகமங்கள் சொன்ன விதிகள் இவர்களுக்கு உட்படாது எந்த அருள் வழியில் நிற்பவர்களுக்கு என்பதை இங்கே சொல்லி, அதை விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, விட்டாலும் தவறில்லை என்பதைத்தான் இங்கே குறிப்பிட்டு, ஆகவே இன்றைய வகுப்பிலே நாம் சிந்தித்தது 53வது பாடலிலிருந்து 60வது வெண்பா வரைக்கும் நாம் சென்றோம். அன்பு நெறியில் சேந்தனாருடைய திருத்தொண்டை நாம் பார்த்தோம். அடுத்ததாக அன்பு நெறியில் மங்கையர்க்கரசியாருடைய திருத்தொண்டை பார்த்தோம். அடுத்ததாக இறைவனுடைய அன்பு அருள் திறத்தை நாம பார்த்தோம். அடுத்ததாக கண்முனை பொழிவது அதே சிறந்தது என்று நம்ம எல்லா சமயங்களும் கூறப்பட கருத்து ஒன்றேதான். குருநாதருடைய வழியில் நின்று கண்முனை பற்றி நின்றால் இறைவனை அடையலாம் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம். ஞானத்தின் எல்லை என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே அந்த முளையிலிருந்து நாம் இறைவன் குருவருளாலே கிடைத்த அந்த திருவருளை பற்றி கொண்டு வளர்ந்தோம் என்றால் அத விதையை நாம் தேடி அடைந்து விடலாம் என்று, சிவபெருமானை அடைந்து விடலாம் என்று சொல்லி 58வது பாடலிலே சிவானுபவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்து, அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல நன்றுமல்ல தீதுமல்ல என்பதை போல நாம் அதை சிந்தித்து, யாராலும் அந்த சிவானுபவத்தை உரையால் சொல்ல முடியாது என்ற செய்தியை பார்த்து, ஆணவம் அறுப்பது எப்படி என்று யாராலும் செய்வோம், ஐந்தொழில் பெருமானை கரிவிகரணத்தால் செய்யாமல் நினைவாலேயே செய்கிறார். ஆன்மா தன் செயல் அற்று அந்த நினைவாகிய திருவருள் அடங்கி செலுத்தினார், ஆணவம் அப்பொழுதே அரும் என்ற அந்த சரிதை பார்த்து, 60வது பாடலில் அருள்வழியில் நிற்போர்க்கு நியமம் இல்லை, கட்டாயம் இல்லை என்பதை பூசை எந்த திசையும் எல்லா பொருளும் எல்லா இடமும் பூசைக்குரியதே என்று சொல்லி
அற்புதமான இந்த வாய்ப்பை அளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை சமர்ப்பித்து, வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாக உயிர்கள் வாழ்க, நன்மறை அறங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாய்ப்பளித்த திருவருள் குருவருள் நன்றியை சொல்லி, நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய தமிழ்துறை ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா, சிவத்து ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், எழுந்தருளிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவள்ளுகளை போற்றி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி.